என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4. நானே திராட்சச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளைக் கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. 1. கதை. வாடிய கிளை. ஒரு காலத்தில் ஒரு மலையடிவாரத்தில் ஒரு அழகான திராட்சைத் தோட்டம் இருந்தது. அது வலுவான, கனி தரும் கொடிகளின் வரிசைகளால் நிரம்பியிருந்தது. அவற்றுள் ஒரு குறிப்பிட்ட திராட்சைத் தோட்டம் பல ஆரோக்கியமான கிளைகளைக் கொண்டிருந்தது. ஒவ்வொன்றும் இனிமையான திராட்சைக் கொத்துக்களால் கனமாக இருந்தது. ஒரு நாள் காலை, ஒரு சிறிய கிளை யோசிக்கத் தொடங்கியது. நான் ஏன் எல்லாவற்றிற்கும் திராட்சைச் செடியைச் சார்ந்திருக்க வேண்டும்? நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன், நானே வளர விரும்புகிறேன். எனவே தோட்டக்காரர் கிளைகளை வெட்டி கட்ட வந்தபோது அந்தச் சிறிய கிளை தனக்குள் கிசுகிசுத்தது. நான் கொஞ்சம் பிரிந்தால் என்னால் தனியாக வாழ முடியும் என்பதைக் காட்ட முடியும். அன்றிரவு பலத்த காற்று வீசியது, கொடியிலிருந்து கிளை அவிழ்ந்தது. அது சிறிது நேரம் பச்சை நிறத்தில் கிடந்தது. ஆனால் மெதுவாக அது காய்ந்து போகத் தொடங்கியது. அதன் இலைகள் பழுப்பு நிறமாக மாறி அதன் திராட்சைகள் சுருங்கின. மறுநாள் தோட்டக்காரர் அது தரையில் கிடப்பதைக் கண்டு சோகமாக, இந்த கிளை அதன் உயிர் எங்கிருந்து வருகிறது என்பதை மறந்துவிட்டது என்றார். அவர் அதை எடுத்து ஒதுக்கி வைத்தார், ஏனெனில் அது இனி கனி கொடுக்க முடியாது. இதற்கிடையில் கொடியுடன் இணைந்திருந்த கிளைகள் தொடர்ந்து வளர்ந்தன. கொடியிலிருந்து சாறு அவற்றின் வழியாக பாய்ந்தது. அவை அதிக கனிகளைக் கொடுத்தன, புதியவை, நிறைவானவை, இனிமையானவை. 2. பொருள். கடவுள் உண்மையான திராட்சைச் செடி, நாம் அவருடைய கிளைகள். ஒரு கிளை கொடியிலிருந்து துண்டிக்கப்பட்டால் அது வாழவோ அல்லது கனி கொடுக்கவோ முடியாது என்பது போல, நாமும் அவரை விட்டு விலகி ஒரு பலனளிக்கும் அல்லது அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்போது அவரை நம்புவதன் மூலமும், ஜெபிப்பதன் மூலமும், அவருடைய வார்த்தையைப் படிப்பதன் மூலமும், கீழ்ப்படிதலில் வாழ்வதன் மூலமும் அவருடைய வாழ்க்கை நம் வழியாக பாய்கிறது, நமக்கு பலத்தையும், அமைதியையும், நோக்கத்தையும் தருகிறது. ஆனால் நாம் அவரிடமிருந்து பிரிந்து, நமது சொந்த பலத்தையோ அல்லது ஞானத்தையோ மட்டுமே நம்பி வாழ முயற்சித்தால், நாம் ஆன்மீக ரீதியில் வாடி, நமது மகிழ்ச்சியையும் பலனையும் இழக்கிறோம். 3. பாடம். ஜெபம், நம்பிக்கை மற்றும் அன்பு மூலம் தினமும் கடவுளுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை ஆசீர்வதித்து கடவுளை மகிமைப்படுத்தும் பலனைத் தரும். ஒரு மாணவர் அல்லது வேலை செய்யும் நபரைப் போல, அன்றாட வாழ்க்கையில் கடவுளில் நிலைத்திருப்பது எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு நவீன உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறீர்களா?